ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில் மேக்கர் இல்லைன்னா சோயான்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சோயா 50 கிராம் எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு இப்படி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வீட்டு சாப்பாட்டு அரிசி 2 டம்ளரு, 2 டம்ளரு ஜீரக சம்பா அரிசி 2 மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் 2 டம்ளர் ஜீரக சம்பா, 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததாக இஞ்சி வெள்ளைப்பூண்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச ப்ளைன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, கல்பாசி, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, நெய் தாளிக்கிறதுக்கு, தேங்காய் பால். இந்தளவு அரிசி எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் பால். அப்புறமா எண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு 50 எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. லெமன் பாதி அளவு, பச்சை மிளகாய் 2, தயிர். இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சோயா பிரியாணி. இப்போ நம்ம சோயா ஊற வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதை இப்போ வேறு பவுலில் போட்டு ஊற வச்சு நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி கொட்டிடுங்க. வேறு பாத்திரத்தில் போட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, லேசாக, நிறையா போட்டுறாதீங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம சாதத்தை தாளிக்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுட்டாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய். ஒரு 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம், மெல்லிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இதெல்லாம் சேர்த்து விடுங்க. இதெல்லாம் வெடிக்குன்றனால நான் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுட்டு அடுத்ததாக இந்த மசாலா ஜாமானத்தை போட்டிருக்கேன். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் எல்லாத்தையும் கலக்கினா தான் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி நறுக்கினது பாதி பாதி போடுங்க. இதே நல்லா கலரி விடுங்க. அப்புறமா 2 பெரிய தக்காளியாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பழமாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இப்போ இதோட சேர்த்துருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சோயாவை எடுத்துக்கலாங்க. அதையும் இதிலே போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக மட்டன் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ப்ளைன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, அது 1 ஸ்பூன். அப்புறமா மல்லித்தூள் 1 ஸ்பூன். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே சோயாவில் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு, அதனால் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூண்டு. அதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக உப்பு போட்டுப்போம். ஏற்கனவே சோயாவில் போட்டிருக்கோம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு போடுங்க, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் சோயாவில் மசாலா பட்டிருக்கு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை அப்படி கீறி போட்டுருங்க.
இந்த அரிசி எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளருக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் மொதல் பாலை எடுத்து ஊற்றிடுங்க. 1 டம்ளர் பால். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளந்தாலும் பரவாயில்ல, அதில் 1 டம்ளர் இந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்தனால இதே டம்ளரில் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கனால வெந்துடும். ஜீரக சம்பாவும் சாப்பாட்டு அரிசியும் சேர்ந்து இதில் மிக்ஸ் பண்ணி நான் வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த அளவு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பத்தலை உப்பு, அதனால் நான் கொஞ்சம் போடுறேன். அடுத்ததாக லெமன், ஒரு பாதி லெமன் அளவுக்கு புழிஞ்சிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன். தக்காளி உங்களுக்கு நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் போதும். பெங்களூர் தக்காளி அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலக்கி விடுங்க. இது கொதி வரட்டும். கொதிச்ச வாட்டி நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அரிசி போட்டாச்சு. போட்டுட்டு கொதி வருது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 1 விசில் வந்த வாட்டி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. விசில் வந்து சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன். பாருங்க, நல்லா சூப்பராக வந்துடுச்சு. மீல்மேக்கர் பிரியாணி பாருங்க. இப்போ நம்ம இதில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். அதோட நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி புதினா இல்லை மீதம் இருக்கிறதையும் இதெல்லாம் சேர்த்துட்டுருங்க. அவ்வளோதாங்க, சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோடு கூட உருளைக்கிழங்கும் சிக்கனும் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். அதோட ரைத்தாவும் செய்து வச்சுருக்கேன். இது வந்து சண்டே லஞ்சுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. இந்த சிக்கன் நான் எப்படி செய்தேன் அப்படின்னு உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.